ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு ஒரு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் டாபிக் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, இப்போ செப்பரேஷன் ஆன் அண்ட் ஆஃப் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மேனிப்புலேஷன் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் மாட்டியிருக்கலாம். ஸோ கார்மிக் பாண்டாக இருக்கலாம். ஸோ அதில் ஏற்பட்ட இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஸோ வந்து உங்களோட பார்ட்னர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்களா? அவங்களுடைய நிலை இப்பொழுது என்ன? இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? உங்களை ஹர்ட் பண்ணதுக்கான அந்த கர்மா வந்து அவங்க லைஃப்பில் ஒர்க் ஆகிட்ருக்கா அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் நேமை 3 டைம்ஸ் சொல்லுங்கள் அண்ட் உங்கள் பர்சனை விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து அவங்களோட இப்போ கரண்ட்டை எனர்ஜியை வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெய்லி பேசிஸ்லேயும் டெய்லி ரொட்டீன் வீடியோஸும் நம்ம பேஜில் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஈவினிங் 6 o'clock வந்து ஏஞ்சல் நம்பர் யூனிவர்சல் மெசேஜ் போடுறோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். இப்போ உங்கள் பர்சனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓவரால் கார்டு எனர்ஜியை வந்து நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நீங்கள் பார்க்கலாம் நமக்கு கிடைச்சிருக்கிறது 4 of Cups. ஸோ அவங்க வந்து எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை, ஒரு எம்டி ஃபீல்னஸோடு தான் இருக்காங்க. அண்டு அதே சமயத்தில் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ் பார்க்குறீங்க. ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கும்போது உங்களோட நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகுறீங்க, அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆகுறீங்க, ஒரு க்ளோ அப் எனர்ஜியோடு இருக்கீங்க. ஸோ இதை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. அண்ட் 7 of Pentacles அப்படின்றது இப்போ வந்து அவங்க வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதாவது நான் என்ன லாஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இப்போ தான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நமக்கு பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து உங்களை சைலண்ட்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் அப்டேட்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவனிச்சிட்ருக்காங்க. அண்ட் நைட் ஆஃப் கப்ஸும் ஏஸ் ஆஃப் கப்ஸும் நமக்கு சொல்கிறது இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க வந்து கம்பேக் பண்ணி லவ் ஆஃபர் கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனால் வந்து கர்மா வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ. அண்ட் இது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி கிடையாது, ஒரு ரியலைசேஷன் மாதிரி. ஸோ வந்து அவங்கவுங்க உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க. வேல்யூ இப்போ தான் புரியுது. ஸோ வந்து அவங்க திரும்ப வந்தால் கூட நீங்கள் ஓல்டு பெயினை மறந்துட்டு பிளைண்ட்லி அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தடவை வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் பீரியாரிட்டியாக நீங்கள் எடுக்கணும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா 111 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸ்ஸிங் கிவ் யூ சோல். தேங்க்யூ.